ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। நமஸ்காரம். இன்று சௌந்தரியலகரியின் 56வது ஸ்லோகம். முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துடலாம். சபாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதா நிலேயந்தே தோயே நியதமனிமேஷா சபரிகாஹ இயஞ்ச ஸ்ரீர்வத்தச்சத புடகவாடம் குவலயம் जहाति प्रत्यूषे निशिच विघटय्य प्रविशति। तवा पर्णे कर्णे जप नयन पैशम्य चकिताः निलीयन्ते तोये नियतम् अनिमेषा सफरिकाः इयं च श्रीबद्धश्चतपुटककवाटं कुवलयं जहाति प्रत्यूषे निशिच विघटय्य प्रविशति. பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம் இது. இதில் அம்பாளுடைய அந்த கண் அழகு, அவங்களுடைய கண் எப்படின்னா அந்த காது கூட இருக்கான். அம்பாளுடைய கண் வந்து மீனாட்சின்னு இல்லை, அப்போ அந்த கண் வந்து மீனை போல, மீனை போன்ற அக்ஷி என்றால் கண்ணை உடையவள். அதோடைய அழக இந்த இடத்துல அப்படியே ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம இப்ப ஸ்லோகத்துல பார்க்கலாம். முதல்ல ஜெனரல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா லக்ஷ்மி தரருடைய கமெண்ட்ரி பார்க்கலாம். மீனின் அழகையும் நீலோத்பலத்தின் அழகையும் வெல்லும் கண்களை கொண்டவளே என்று காட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகத்தின் பலன் என்னவென்றால் பந்த விமோச்சனம், நேத்திர தோஷ நிவாரணம். யாருக்குன்னா கண்ணில் பிரச்சனைனா அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போதும், கண் பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடும். இதுதான் யந்திரம். எம் 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 என்று உள்ளது. இப்போ இந்த ஸ்லோகத்துடைய மீனிங் பார்க்கலாம். அபர்ணே, அந்த ஸ்லோகம், அந்த லைனை முதல்ல எடுத்துக்கோங்க. அபர்ணே எங்க இருக்கு? தவா பர்ணேன்னு இருக்குல்ல, அதை தவ அபர்ணேன் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அப்ப தவ அபர்ணே, அபர்ணேன்னு ஏன் அவளுக்கு பேர்னா அதுக்கு ரெண்டு விதமான மீனிங் சொல்றாங்க. யாருக்கும் கடன்படாதவள் அம்பாள், யாருக்கும் கடன்படாதவள், அதனால் அவள் பெயர் அபர்ணா. இன்னொன்று, பரமசிவனாரை மணப்பதற்காக அவள் தவம் செய்யும் பொழுது பரணம் என்றால் இலைகள் தழைகள், அதை கூட புசிக்காமல், காய்கறிகள் எல்லாம் புசிக்காமல், இலைத்தழைகளை கூட புசிக்காமல் இருந்தால் அதனால் அவளுக்கு அபர்ணா என்று பெயர். பர்ணயத்தே ஸ்வீகரணம், அதனால் அபர்ணா என்று பெயர். யாருக்கும் கடன் பெறாதவளே தவ, உன்னுடைய கர்ணே காதில், ஜபநயன மெதுவாக ஓதுவது போல். ஜபநயனம்னா ஜபம் செய்யும்போது எப்பவுமே மானசமா செய்வாங்க, சத்தம் இல்லாம செய்வாங்க. அது போல அம்பாளுடைய காதுல போய் மெதுவா சொல்றான். யார் சொல்றா? கண்கள். இந்த கண்ணு போய் காது, அதாவது சாமுத்ரிகா லட்சணத்துல கண்ணுக்கு கீழே பக்கத்திலே காது இருந்தா அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் சாமுத்ரிகா லட்சணத்துல பார்த்தீங்கன்னா கண்ணு பக்கத்திலே காது இருக்கும், நல்லா பெரிய பரந்த காதுகளாக இருக்கும். அது கண் அந்த காதில் போய் ஏதோ ஓதுவது போல் உள்ளது. பைஷும்ய சகிதா, தங்களை பற்றி கோள் சொல்வதாக அச்சமடைந்து, சஃபரிகா, சஃபரிகா என்றால் கூட இருக்கிற பெண்கள், அதாவது அந்த அம்பாளுடைய தோழிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். சர்வன்ட், மெய்ட் சர்வன்ட்ஸ். அம்பாளுடைய கூட இருக்கிற இந்த தோழிகள் எல்லாம் அந்த காது கடிப்பாங்கன்னு வாங்க பாருங்க, அதாவது கோல் மூட்டுவாங்க, இல்லை சும்மா இருக்கும்போது ஏதாவது விட்டி பேச்சு பேசுவாள். அவெல்லாம் பயப்படுறாளாம். ஏன்னா தாயே
தோயே நீரில் மறைந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் பார்க்கும். இந்த மீன்கள் எல்லாம் அப்படியே தண்ணியிலேயே மூழ்கின்னு இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அழகா அது தூங்காமல் இருக்கும். இயம் அதுபோல ஸ்ரீஷ கண்களின் அழகை உன் தேவதை பிரத்யூஷே, பிரத்யூஷே என்றால் காலைன்னு அர்த்தம். காலையில் பந்த சதபுட்டக கபாட்டம், ஒரே வார்த்தை அது, இதழ்கள் மூடிக்கொள்வதாகவும் கதவுகள் சாத்தப்பட்டது போலவும். அதாவது சூரியனை கண்டால் அள்ளி பூக்காது, தாமரை மட்டுமே பூக்கும். அதே போல அம்பாளுடைய பக்கத்துல சிவன் இருந்தார்னா அம்மா அப்படியே கண்ணை பாதி மூடின்னு இருக்காங்க. அப்ப அது பாதி இதழ் மூடிய தாமரை போலவும் நீலோத்பலத்தை போலவும் அல்லிப்பூவை போலவும் குவலயம் கருணையை பூதல் காயாம்பூன்னு சொல்லுவாங்க மலையாளத்துல, சம்ஸ்கிருத்லையும் அதான் இருக்கு. காயாம்பூ போல ஜகாதி விட்டு விடுவது போலவும் நிஷிச்ச நிஷம், நிஷா என்றால் இரவு, இரவு நேரத்தில் தத்தத் அதை விகடயவ திறந்து கொள்வதாகவும். அதாவது இரவில் அல்லி பூக்கும், காலையில் தாமரை பூக்கும். அதை இந்த இடத்துல தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்கின்றார். சூரியனை போல நெற்றிக்கண்ணை உடைய சிவனை பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே அமைதியா இருக்காங்க. சிவன் இல்லாத போது அம்பாள் ஆதிசக்தியாக உக்ரஸ்வரூபத்தில் இருக்கின்றாள். திறந்து கொண்டு பிரவிஷத்தி மீண்டும் புகுவது போல் தோன்றுகின்றதம்மா அப்படின்ற இந்த ஸ்லோகம் எவ்வளோ அழகா இருக்குன்னா, அம்பாளுடைய அந்த கண் வர்ணனையை இப்படிலாம் கூட ஒரு சங்கர பகவத் பாதால் சன்னியாசி வர்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அபர்ணே யாருக்கும் கடன் படாதவளே, இலைகள் கூட உண்ணாமல் தவமின் இருந்தாயே தாயே அப்படின்றாரு. தவ கருணே ஜபநயன பைஷுமிய சகிதா, அது ஒரே வார்த்தையை எடுத்துக்கோங்க. சொல்கின்ற கண்களின் வஞ்சகத்தன்மையில் பயந்து சஃபரிகா பெண் மீன்கள், அங்க தோழிகளும்னு வச்சுக்கலாம், இல்லை பெண் மீன்கள் பிற மீன்கள் எல்லாம், அதாவது ஒரு தடாகத்தில் மீன் குட்டிகள் எல்லாம் இந்த நீல பழத்தை நீல அல்லியை பார்த்து பயப்படுமா. ஏன்னா அது இரவில் விரிந்து விடுகிறது, பகலில் குவிந்து விடுகிறது. அதுபோல அனிமேஷா, உன்மீஷம் அப்படின்னா கண்ணை திறந்தடிக்கிறது, அனிமேஷா அப்படின்னா கண் மூடாதவள். அதனால தான் அனிமேஷன் வந்திருக்கு இங்கிலீஷ்ல. அனிமேஷன்னா அதை பார்க்க பார்க்க நம்ம கண்ணே மூட மாட்டோம் பாருங்க. அதனால அவன் சன்ஸ்கிரிட்ல இருந்து அந்த வார்த்தையை வச்சிருக்கான். அனிமேஷா, அனிமேஷா தான் அனிமேஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். கண்மூடாதவையாக நித்திய நிரந்தரமாக இருக்கக்கூடியவை, நியதம் நித்தியமாக, தோயேன நீலியந்தே நீரில் மறைந்துள்ளது, இயம் ஸ்ரீம்ச்ச இந்த லக்ஷ்மியும் பக்தவத்சலர்களுடைய இந்த குவளை தாமரை உடையவளும் கண் மூடுவதும் இல்லை. அதே போல இரவில் விகடயவதி பிரகாசதி, இரவில் விரித்திருக்கின்றாள் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா அபர்ணா பக்தரலக்ஷ்மி பரிவாக சலங்கீனாபலோச்சனா, அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பிரயோகத்தில் யூஸ் பண்ணலாம். லக்ஷ்மிதரர் இதுக்கு கமெண்ட்ரி எப்படி எழுதியிருக்காருன்னு இப்போ பார்க்கலாம். தவ பவத்யாக அபர்ணே பார்வதி கர்ணே ஜப நயன பைஷுமிய சகிதாக. கர்ணே ஜபே, அந்த இதுவ வார்த்தையை அவர் பிரிச்சு காமிக்கிறார். கர்ணே ஜபே அதாவது காதில் கண் ஜபம் செய்கின்றதாம், ஓதுவதாக உள்ளது. கர்ண சமீபம் சதா கதே நயனே தாபியாம் பசுன்யம் பசுன பாவக, அப்படியே குழந்த மாதிரி போய் அது போய் மூட்டி விடுறது. மமர்யோத்கடனம் தஸ்மாத் சகிதாக நிலீயந்தே ஆகாஷரகோபன்னே ஸ்திதா இத்யர்த்தக. தோயே உதகம், தோயம்னா உதகம்னு அர்த்தம், தண்ணீர்னு அர்த்தம். நியதம் நிச்சய, அனிமேஷா, அந்த அனிமேஷான்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்திலேயே அவர் வியாக்கியானம் சொல்றார்.
நிமேஷ ரகிதாக கண்ணை மூடுவாமல் இருக்கின்றாள். சஃபரிகா ஷஃபரிகாக மீன யோகேன. சஃபரிகா அப்படின்றதுக்கு கண் வந்து அப்படியே அந்த மீனை போல உள்ளதாம். இயம்ச பரித்ருஷயமானாக நேத்ரகதாக ஸ்ரீலக்ஷ்மீஹி பத்தஸ்சதபுடக கவாட்டம் பத்தம் சம்கலிதம் சதபுடாக ஏவம் கவாட்டம் யஸ்ய தத். அழகா பிரிச்சு வச்சிருக்கார். கவாட்ட சங்க கடித கிருகிமேவ வர்த்தய இத்யர்த்தः. குவலயம், குவலயம்னா இந்திரிவலம். ஜகாதி யஜந்தி அப்படின்றார். பிரத்யூஷே, பிரத்யூஷேன்றதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா உஷகாலக, உஷகாலகனா காலையில், விடியற் காலையில். நிஷிச்ச, நிஷிச்சன ராத்ரௌச்ச. ரொம்ப அழகா பிரிச்சு காமிக்கிறாரு பாருங்க. விகட்டைய பிரவிஷதி, பிரவிஷத்தினா சம்விஷதி. அப்ப இதோடைய மீனிங் எப்படி எடுக்கலாம்னா ஏ அபர்ணே, பர்ணத்தை இறை தலையை கூட உண்ணாமல் தவல் செய்தவளே, அல்லது கடன்படாதவளே, தவ கர்ணோ ஜப நயன பைஷும்ய சகிதாக சஃபரிகாக அனின்மேஷாஸ்தோயே நிலீயந்தே நியதம் கிஞ்சித் இயம் ச ஸ்ரீவத்தஸ்சதபுடக கவாட்டம் குவலயம் பிரத்யூஷே ஜகாதி நிஷிச்ச தத் விகடைய பிரவிஷதி அப்படின்னு எடுத்துக்கணும். பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு இது. அபர்ணே பார்வதி, உன் கண்கள் காதுகளிடம் சென்று ரகசியம் பேசி தன் உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை மறைத்து கோள் என்று கூறுகின்றது. அவை நீரில் மறைந்து உலாவுகின்ற பெண்மீன்கள் போன்ற கண் கொட்டாமல் உள்ளது. கண்களின் அழகு ஒளியும் உள்ள லக்ஷ்மியும் கதவு தாழ்பாட்டில் வீட்டில் போல அள்ளிப்பூ விடியற்காலையில் விட்டு விலகி வெளியேறி இரவு பிறகு அழியாமல் தாளிட்டு கதவை திறந்தது உள்ளே நுழைகின்றாள். உலகில் கண்களுக்கு ஈடான நிறத்தில் அள்ளிப்பூவும் பரபரப்பில் மீன்களும். மீனுக்கு கண்விழி கொட்டுவதில்லை. அள்ளிப்பூ மாலை வந்ததும் இதழ்களில் விரிந்து அழகை வெளிப்படுத்துவதாகவும் லக்ஷ்மி அதனை தன் இடமாக கொண்டிருக்கின்றாள் என்று காட்டுவதாகவும். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து மீனாட்சிக்கும் லக்ஷ்மிக்கும் சேர்த்து சொல்வதாக லக்ஷ்மிதரர் வியாக்கியானத்துல கொடுக்கிறார். இரவில் மலர்ந்த அள்ளி வசிக்கின்றாள். மீன் கண்களுக்கு உவமையாக இருக்க முடியாததால் நீரில் கண்களில் மூடாமல் மறைந்து வாழ்கின்றது. லக்ஷ்மியும் பகலில் கண்களில் வாழ்ந்து இரவு அள்ளிப்பூவில் வாழ்கின்றாள் என்று காட்டுகின்றார். அப்ப இந்த அழகான இந்த ஸ்லோகம் வந்து எவ்வளவு அழகா லக்ஷ்மிதரர் எடுத்துன்னு வந்திருக்காரு பாருங்க. தாத்பரியம் என்னன்னா, ஏ பர்ணா ஏ அபர்ணே தவ கர்ண ஜப நயன பைஷும்ய சகிதாக கர்ணே ஜபாக துர்ஜனாக சதா சர்வதா கர்ணாந்திய சும்பி நயனேன பைஷும்ய பீதாக ஸ்வஸ்வாசாஸ்திருஷ்ய மானசு விலோக்ய பவத்யாஹ கர்ணே சாசூர்யே கிம்வா தௌர்ஜன்யம் கதயத இதி பீதா சஃபரிகாஹ அனிமேஷாஹ சத்ய நித்யம் துருவம் தோயோ மிலியந்தே அப்படின்னு எடுக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்லோகம். அருணாமோதியும் அதையே அவர் எடுத்துக்கிறார். நீங்க அம்பாளுடைய கண்களை வந்து அள்ளிப்பூக்கு இவர் சொல்றார். ஏன் தாமரைக்கு சொல்லலை அப்படின்னா, பெருமாள் தாமரை புண்டரீகாட்சனாக இருக்கின்றான். அப்பொழுது அம்பாள் அள்ளிப்பூவாக மலர்கின்றாள் அப்படின்றத காமிக்கிறதுக்காக ரொம்ப அழகா இந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் எடுத்து கையாண்டு கொண்டுள்ளார். இது போல மேலவும் நாம் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.